ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏவிஎம் தயாரித்த படங்களில் அதிக நாட்கள் ஓடிய படம் எது அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏவிஎம் தயாரித்த படங்களில் நிறைய படங்கள் வெள்ளி விழாவும் நிறைய படங்கள் 200 நாட்களுக்கு மேலேயும் ஓடி இருக்கின்றன. ஆனால் சிவாஜி, சேதுபதி ஐபிஎஸ், சம்சாரமது மின்சாரம் போன்ற படங்கள் 200 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை செய்திருக்கின்றன. நிறைய படங்கள் 100 நாட்களுக்கு மேலேயும் ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனால் நாம் இங்கு காணவிருப்பது ஏவிஎம் தயாரித்த படங்களில் அதிக நாட்கள் ஓடியுள்ள படம் எது என்று பார்ப்பதுதான். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து 1983 வெளிவந்த படம்தான் தூங்காதே தம்பி தூங்காதே. கமலஹாசன், ராதா, சுலக்ஷனா மற்றும் பலர் நடித்த படம். இளையராஜா இசையமைத்த படம். எஸ்பி முத்துராமன் இயக்கிய படம். இந்த படம் சென்னையில் நன்றாக ஓடியிருந்தாலும் அதை காட்டிலும் மதுரையில் அதிக நாட்கள் ஓடியுள்ளது. அதாவது மதுரை சினிப்பிரியா தியேட்டரில் இந்த படம் 1983 வெளிவந்தது. ஆனாலும் இந்த படம் 265 நாட்கள் இந்த தியேட்டரில் ஓடி சாதனை படைத்து நல்ல வசூலும் பெற்றிருக்கிறது. ஏவிஎம் தயாரித்த பல படங்கள் வசூலில் சாதனை படைத்திருந்தாலும் அதிக நாட்கள் ஓடியுள்ள படம் எது என்றுதான் இங்கு பார்க்க இருக்கிறோம். கமல் நடித்த தூங்காதே தம்பி தூங்காதே படம்தான் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படங்களிலேயே அதிக நாட்கள், அதாவது 265 நாட்கள் வரை ஓடி முதலிடம் பெறுகிறது. மற்ற படங்கள் இவ்வளவு நாள் ஓடியுள்ளதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏவிஎம் நிறுவனம் ரஜினி நடித்து நிறைய படங்கள் வெள்ளி விழா ஓடியிருக்கின்றன. ஆனால் அதிக நாட்கள் என்று பார்க்கும் பொழுது தூங்காதே தம்பி தூங்காதே படமே நன்றாக அதிக நாட்கள் ஓடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி வியூவர்ஸ், இந்த கடனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன். நன்றி.